தவசி நியூஸ் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் இன்று பூந்தமல்லியில் தேமுதிக கழக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் சுட்டெரிக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து உதவ வேண்டும் என்று தேமுதிக கழக பொதுச் செயலாளர் வீரமங்கை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி நகர தேமுதிக சார்பில் மாவட்ட மாணவரணி செயலாளர் மனோஜ் ஏற்பாட்டில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட துணை செயலாளர் பூவை சதீஷ் என்கின்ற சத்யநாராயணன், பூந்தமல்லி நகர செயலாளர் பூவை ஸ்ரீராம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் லயன் சுரேஷ், மாவட்ட நிர்வாகிகள் மாரிமுத்து, கண்ணன், ராஜேஸ்வரி, சுப்பிரமணி, ஞானமூர்த்தி, சசிகுமார், ரஜினிகாந்த், செல்வகுமார், ஸ்ரீதர், சசிகுமார், மணி, முருகன், ரூபன், சார்லஸ், பாலாஜி, செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர துணை செயலாளர் பூக்கடை பாஸ்கர் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அவைத்தலைவர் ஆயில் சரவணன், மாவட்ட பொருளாளர் லயன் சேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். இதையடுத்து பயணிகள், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தண்ணீர், மோர், பழரசம், வெள்ளரி, தர்பூசணி, இளநீர், பழங்கள் உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பொருட்களையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சிகளை நிர்வாகிகள் இளங்கோவன், சுகுமாரன், மாறன், இன்பராஜ், சரத்குமார், பஷீர், வெற்றிமாறன், சுரேஷ், சரத், பிரசாந்த், மணி, ருத்ரகுமார், இன்பராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமார். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா. கேப்டன் பேரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா. கேப்டன் நடை போட்டால் அந்த வனம் பொழியுமடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே. குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள். மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதின் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார். இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை